பேரினத்திற்கென்று தனித்த ஒரு தாயகம் வேண்டும் என்று கனவு கண்ட பெருமகனார் எங்களுடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள். என் உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்று இந்த உலகிற்கு உறக்கச் சொன்ன பெருந்தமிழர். அவருடைய அன்பு மகன் எங்களுடைய ஐயா சிவந்த ஆதித்தனார் அவர்கள் இதழியல் உலகில் ஒரு வேந்தனாக, அதே நேரம் இந்திய விளையாட்டு சங்கத்தின் ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தபோது பல்லாயிரக்கணக்கான திறமைமிக்க வீரர்களை உருவாக்கிய ஒரு ஆளுமை. அவர் மரணித்திருந்த போது அவர் உடலின் அருகில் நின்று நான் கவனித்ததில் அவரை சுற்றி அழுத பெருமக்கள் எல்லோருமே விளையாட்டு வீரர்கள். அவரால் உதவி பெற்று படித்து மேலேறி வந்தவர்கள், இஸ்லாமிய உறவுகள் பெரும் எண்ணிக்கையில் கூடி கதறி அழுததை கண்டபோது அந்த மகன் எவ்வளவு தூரம் தன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கி வாழ்ந்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து அறிந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன். அவருடைய பிறந்த நாளுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்வதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். எங்களுடைய புகழ் வணக்கத்தை ஐயா சிவந்தி ஆதித்தனாருக்கு செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். கலைமாமணி விருது, தமிழக அரசோட கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டது. என்கிசாமி, எஸ்.ஜே. சூர்யா, அனிருத், சாய் பல்லவி உள்ளவர்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே திறமையான கலைஞர்கள் தானே. அந்த விருதுக்கு, அந்த பெருமைக்கு மிக பொருத்தமான கலைஞர்கள். அதனால அது பாராட்டுக்குரியது. வேற சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே ஒரு உங்கள் மீது நடிகை கொடுத்த வழக்கில் வந்து 24ஆம் தேதிக்குள்ள மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் மீதான அந்த கைது தடை உத்தரவு வந்து நீக்கப்படும் சொல்லி நீங்களா ஒரு தீர்ப்பை எழுதக்கூடாது. புரியுதா? வழக்கு வந்த பிறகு பேசணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பார்த்து பேசணும். புரணி பேசுறது, இந்த கேவலம் பேசுறது, சமூக குப்பைகளை கிளறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. புரியுதா? ஆக்கப்பூர்வமா கேள்வி கேட்கணும், பண்ணணும். அது அவங்க அப்படி இவங்களை சொன்னாங்களே, இவங்க இப்படி புரணி பேசுறதுன்னா வேற இடத்துல உட்காந்து பேசணும். புரியுதா? இதெல்லாம் வச்சுக்கூடாது. சும்மா தேவையில்லாத ஒருத்தனை வந்து அது அது என்ன அப்படி சொல்றாங்க, அப்படி அசிங்கப்படுங்க. முதல்ல கேவலப்படுங்க. இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வைக்கப்படுங்க. சும்மா ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களுக்கு பயன் தரும்னா இந்த வரியை விதிச்சது யாரு? கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கறேன்ல, பதில் சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க? பதில் ஏதாவது இருக்கா? ஏன் குறைச்சிங்க சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க? அதுக்கு சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? அதாங்க, ஏன் குறைச்சிங்க? மக்களுக்கு இந்த வரி சுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. எப்ப விதிச்சிங்க? எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி விதிச்சிங்க? அப்ப இந்த இருங்க, சுமையா இருக்கு. சுமையா இருக்குன்னு தெரியல. இவ்வளவு காலம் அந்த சுமையை சுமந்துருக்காங்கல்ல மக்கள். இது இந்த சுமையா இருக்குன்னு கூட தெரியாம வரி விதிச்ச நீங்க என்ன? நீங்க ஆட்சியாளர்? என்ன ஆட்சியாளர் நீங்க? என்ன தலைமை? அது என்ன தலைமை? தன் நாட்டு குடிகளுக்கு இது எவ்வளவு, இது நன்மை பயக்குமா, தீமை பயக்குமா, இது எளிதா இருக்குமா, இது பெரும் சுமையா இருக்குமா, அது வளர்ச்சிக்கு உதவுமா, இல்ல வீழ்ச்சிக்கு தள்ளிருமா, இது கூட தெரியாத அதிகாரத்துக்கு எப்படி வந்தீங்க நீங்க? எவ்வளவு பெரிய நாட்டை, எவ்வளவு பெரிய எத்தனை கோடி மக்கள் வாழுகிற நாட்டை நீங்க அதிகரிக்கிற இடத்த அது ஆட்சி செய்கிற அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க. இந்த வரி என் மக்களுக்கு சுமைன்னு கூட தெரியாம நீங்க விதிச்சீங்கன்னா நீங்க யாரு? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகம்னு எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க மூதாதை சொல்லி வச்சிருக்கு போயிருக்காரு பாருங்க. மக்களின் குறிப்பறிந்து தேவையறிந்து சேவை செய்கிற ஒரு அமைச்சை உலகம் போற்றி தொழும்னு. இது சுமைனே தெரியாம நீங்க வாட்டுக்கு விதிச்சு வச்சுட்டு விதிக்கிறது, அப்புறம் குறைக்கிறது. அப்படின்னா நீங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்க, பொது மன்னிப்பு கேளுங்க. தெரியாம பண்ணிட்டோம்,
உங்களுக்கு ரொம்ப சுமையாயிருச்சு, அது செய்யுமா? அன்னைக்கு விதிக்கும் போதும் பேசாம இருந்து இப்ப குறைக்கும் போது நல்லா குறைச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? இதெல்லாம் நல்லா இருக்கா? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். பணம் செல்லாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால இந்த நாட்டுல நடந்த நன்மை ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இல்ல விதி அந்த பணம் செல்லாதுன்னு சொல்ல சொன்ன கட்சியை சொல்ல சொல்லுங்க, தலைவரை சொல்ல சொல்லுங்க, பண்ணாதுன்னு இதனால செல்லாதுன்னு சொன்ன பெருமக்களை சொல்ல சொல்லுங்க. ஒரு நன்மை, ஊழல் ஒளியும். நீங்க ஒளிஞ்சிருச்சா? அப்புறதுக்கு இன்கம் டாக்ஸ், இடி ரைடு எல்லாம் என்ன இதுக்கு வருது? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு ஒளிஞ்சிருக்கணும்ல? தீவிரவாதம் ஒளியும். அப்ப இந்த புல்வாமா பகல்காம்ல தாக்குதெல்லாம் அது பேர் என்ன, செல்லம்மா கொஞ்சம் விளையாட வந்தானா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சும்மா தான் தோன்றித்தனமா. அது செல்லாது. இது வரி 18 கட்டு 20 கட்டு. தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு விதிக்கிறீங்க நீங்க. குழந்தைங்க பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு விதிச்ச ஆட்சியாளர்களை என்ன பேசுவீங்க நீங்க? பார்வையற்றோன் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி, மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றோன் பயணிக்கிற முச்சக்கர வண்டிக்கு வரி. எப்படி இருக்கு பாருங்க. கேட்கும் திறனற்றவன் கேட்கிற செவித்திறன் கருவிக்கு வரி. இதெல்லாம் ஒரு மனச்சான்று இருக்கிறவன் செய்யறது, ஆட்சியாளர் செய்யறதாங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லா இடத்துலயும் வியாபாரிகள் ரொம்ப பலனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தோறும் மீட்டிங் போட்டுருக்காங்க. அப்படியா? வரியால இந்த கோயம்புத்தூர் எல்லாத்தையும் மூடிட்டு இந்த வந்த வட இந்தியெல்லாம் திருப்பி போயிட்டு இருக்கானே, அதை எப்படி எடுத்துக்கிறது? எல்லாம் எங்க ஆளுகள்லாம் போராடுறது கூட தெம்பு இல்லாம படுத்து கிடக்குறான். முன்னாடிலாம் கடையில வியாபாரம் நடந்துச்சு. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி விதிச்சவன கடை வியாபாரத்துக்கு வந்துருச்சு. இந்த கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் எங்கால. எனக்கு தெரிஞ்சு சிறு குறு தொழில் செய்யற முதலாளிகள், என்னோட நெருக்கமா இருக்க முதலாளிகள், மாசம் பூரா உழைச்சிட்டு வரியை கட்டிட்டு வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு வரேன்னு சொன்னதுல இருக்கு. என்னுடைய ஐயா உமாசங்கர் இந்த மாதிரி இந்த காலனி தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காப்ல. அவர் என்னோட ஒன்னா உடற்பயிற்சி செய்யறாரு. அவர் சொல்றாரு, அழுகிறார். இப்படி பல முதலாளிகள் வெளியில சொல்ல முடியல. இட்லிக்கு எவ்வளவு வரி சொல்லுங்க? சிரிக்காதீங்க. கேள்வி நீங்க தான் கேட்கணும்னு ஒன்னும் சட்டம் அரசியல் சாசனத்துல ஒண்ணும் இல்ல. இட்லிக்கு எவ்வளவு வரி? அரிசிக்கு எவ்வளவு வரி? எப்படி கொடுமை இருக்குது? பெட்ரோல் டீசலுக்கு என்ன வரி வச்சிருக்கீங்க? கல்வி மிகப்பெரிய வியாபாரமா இருக்கா இல்லையா? மருத்துவம் மிகப்பெரிய வியாபாரமா இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன வரி வச்சிருக்கீங்க? இந்த நாட்டில மிகப்பெரிய சந்தையா இருக்கிறது கல்வியும் மருத்துவம் தான். எல்லா முதலாளியும் ட்ரஸ்டுக்குள்ள போய் ஒழிகிறான், அறக்கட்டளைக்குள்ள ஒழிகிறான். கல்யாண மண்டபத்துக்கு வரி இல்ல. எல்லா கல்யாண மண்டபம் இலவசமா கல்யாணம் நடத்திட்டு 10 லட்சம் 12 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் டாக்ஸ் ஃப்ரீ இருக்கு, சலுகை இருக்குது. தாள், என் பிள்ளை தேர்வு எழுதுறதுல தாள், ஒரு தாளுக்கு இவ்வளவு வரின்னு இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? இது என்னன்றா படிச்சு நாங்க பரிச்சு எழுதி வர்றது? இது இந்த நாட்டில் பிறந்தது தவிர நாங்கெல்லாம் செஞ்ச பிள்ளை ஏதாவது சொல்லுங்க. பெரிய குற்றம் பண்ணிட்டீங்கடா அப்படி ஏதாவது இருக்கா? வேற நாட்டில் பிறக்க வேண்டியவன் தப்பி தவிர இங்க பிறந்துட்டோமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீட்டை கொண்டு வந்தா முதலாளிகள் கல்வி கொள்ளையடிக்கிறது குறைஞ்சிருங்கிறீங்க. இப்பதான் அவன் பிக்சட் ரேட் போட்டு வாங்குறான். 25 கட்டினா சீட்டு, 31 கட்டினா சீட்டுன்னு இப்பதான் போடுறான். இதை எங்க போய் சொல்றது? அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய H1B விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 அதிகரிச்சிருக்கு. அதான் ஏன் வாரீங்கன்னு கேக்குறாப்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன் வாரீங்கன்னு கேக்குறாப்ல. அவங்க எல்லாம் கணக்கு என்னன்னா, தலைவர்கள் ஆளணும். அது இல்லாம உலகத்தை சந்தையாக்கிட்டதுனால அது என்னன்னா இந்த தரகர்கள் தான் தலைவராக ஆகுறாங்க. உலகமே சந்தையாயிடுச்சு பத்தியில. அதுல பெரிய சந்தையா நம்ம நாடும் சீனாவும் இருக்கு. ஏன்னா நம்ம தான் அதிக மக்கள் தொகை வச்சிருக்கோம். அதனால இது எல்லாமே ஒரு பண்டம். கேள்வி கேட்ட நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்க அண்ணனும் ஒரு பண்டம் தான். நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சோதிப்பான். இவருக்கு பார்வை நல்லா இருக்கு, 2 கோடி வரும். இவருக்கு இதயம் நல்லா துடிக்குது, நல்ல ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஒரு 5 கோடிக்கு போகும். சிறுநீரகம் நல்லா இயங்குது, அது ஒவ்வொன்றும் 1 கோடி 2 கோடி. இந்த மூளை சாவுன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சின்ன பிள்ளைல கேட்டிருக்கீங்களா? மூளை செத்துரும்னு. அப்படி ஒரு நோய் இருந்ததா நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க தான் கேட்டிருக்கீங்களா? பிரெயின் டெட் அப்படின்னு ஒண்ணு சொல்றான்ல, அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப சாகும். ஏன்னா அவனுக்கு இந்த உறுப்புலாம் தேவைப்படுச்சுன்னா நீங்க உங்க மூளை முதல்ல செத்துரும். அதனால தரகர்களை எல்லாம் நீங்க தலைவராக்கி வச்சுட்டதுனால அவ இஷ்டத்துக்கு வரி, இங்க வராத, அங்க போகாத, அங்க வரி விதிச்சதால நம்மளுடைய தொழில்
நிறுவனங்கள் பூரா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூரா படுத்துருச்சு பாருங்க திருப்பூர்ல. ஏன்னா முதலாளிகள் வந்து என்னை மாதிரி வீதியில் நின்று போராட முடியாதனால வழியே இல்லாம அமைதியா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. இதுதான் இந்த தற்சார்பு பொருளாதாரம் இல்லாம பெரிதொரு நாட்டை சார்ந்து சார்ந்து இருக்கிற வர்றதுனால வர்ற பின்னடைவு இதுதான். இப்ப அவன் வரி விதிச்சா அவன் சுவிட்ச அணைச்சா என் வீட்டுல லைட் அணைஞ்சிருது, அவன் போட்டாதான் என் வீட்டுல எரியுதுன்னா இந்த முறை ரொம்ப ஆபத்தானது. இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி வராம நம்ம கொஞ்சம் கவனமா திட்டம்